விஜய் மற்றும் அஜித் இரு பெரும் துருவங்கள் சினிமாவில் தற்போது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அரசியலா அப்படின்னு கேட்குற அளவிற்கு அரசியல் சாயம் அஜித் அவர்களுக்கு பெரிதளவில் பூசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அஜித் அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரா? இப்போ ட்ரெண்டிங் தான். அஜித் ஒருவேளை அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரோ அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. உறுதியா சொல்றேன், அரசியல் கட்சி என்ன அரசியல் சாயம் பூசினாலும் அஜித் ஆரம்பிக்க மாட்டார். அஜித் ரொம்ப ஷார்ப்பான சென்சிட்டிவான ஆளு. அதாவது ஒரு செகண்ட்ல சில முடிவுகளை அஜித் எடுப்பார். அப்படி எடுக்கப்பட்ட முடிவுகள் நம்ம பல விஷயங்களை இதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ல நம்ம பார்த்துருக்கிறோம். விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு. இப்ப விஜயின் அரசியலை அஜித் ஆதரிப்பாரா? விஜயின் அரசியலை அஜித் ஆதரிக்கும் அளவுக்கு விஜய்க்கு அஜித் நண்பரும் இல்லை, அவ்வளவு நெருங்கிய நண்பரும் இல்லை அப்படி சொல்லலாம் நம்ம. இப்ப அதே மாதிரி விஜயோடைய அரசியலை அஜித் எதிர்ப்பாரா அப்படின்னா, இப்போ எம்ஜிஆரோடு ஒப்பிடுறாங்க இல்லையா? இப்போ அது விஜயோடு ஒப்பிடும் பொழுது ஒப்பிடுகளா பார்க்கலாம். விஜய் அந்த இடத்தை பிடிப்பாரா? அதாவது எம்ஜிஆரோட விஜயை கம்பேர் பண்ணலாமா அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜில் நம்ம சொல்லவே முடியாது. தப்புன்னு தான் எனக்கு தோணுது. நிறைய விமர்சனங்கள் விஜய் மேலே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன உதாரணங்கள், நான் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் வீட்டில் போய் தலை பொங்கல் விஜய் கொண்டாடணுமா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அவர் அதை கவனிக்கிறாரா கவனிக்கலையா இப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. மீடியாவில் மக்கள் மத்தியிலேயே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அவர் கவனிச்சு தான் இருந்திருக்கிறாருங்கிறத இப்ப நிரூபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது சமீபத்தில் அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது வேற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து அதாவது ட்விட்டர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த விஜய் இப்போ ஒரு கூட்டம் கூட்டினாரு. அங்கே புஷி ஆனந்த அந்த பொருளாதார எல்லாரையும் வெளியில் இருக்க சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் அவருடைய தொண்டர்கள் நிர்வாகிகிட்ட எல்லாம் கருத்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதெல்லாம் வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான். அதாவது என்ன நடக்குதுங்கிறத ஒரு நேர்கொண்ட பார்வையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஸோ சாட்டையை வேற கையில் எடுத்துட்டாரு. இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்கிறேன், அது என்ன அப்படின்னா, இப்போ அஜித் பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு கட்சி அவரை அணைச்சிக்கிற மாதிரியான சில பேச்சுக்கள், விஜய் எதிர்க்கிறதுக்காண்டி தான் அந்த பத்மபூஷன் விருதுக்கே கொடுத்துருக்காங்க இப்படியான சில விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டுருக்கு. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் மற்றும் அஜித் இரு பெரும் துருவங்கள் சினிமாவில் தற்போது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அரசியலா அப்படின்னு கேட்குற அளவிற்கு அரசியல் சாயம் அஜித் அவர்களுக்கு பெரிதளவில் பூசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் பயங்கர ஆளான்னு கேட்டால் கிடையாது. பட் வேடிக்கையாக ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கு. எப்படி விஜய் அவர்களுக்கு எதிராக படங்களில் போட்டியாளராக நடிச்சாரோ அதே மாதிரி அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருவாருப்பா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு சூழல். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? இதெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்கு நந்தா. அதாவது அஜித் அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரா? இப்போ ட்ரெண்டிங்காக தான். அஜித் ஒருவேளை அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரோ அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. உறுதியாக சொல்கிறேன், அரசியல் கட்சி என்ன அரசியல் சாயம் பூசினாலும் அஜித் ஆரம்பிக்க மாட்டார். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம பேசணும்னா, அஜித் ரொம்ப ஷார்ப்பான சென்சிட்டிவான ஆள். அதாவது ஒரு செகண்டில் சில முடிவுகளை அஜித் எடுப்பார். அப்படி எடுக்கப்பட்ட முடிவுகள் நம்ம பல விஷயங்களை இதுக்கு முன்னாடி ஃபியூச்சரில் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, முதலமைச்சர் விழாவில் எப்படி ரியாக்ட் பண்ணார், அவ்வளோ பெரிய பேர் அமைச்சர்கள், அவ்வளோ பெரிய விஇபிஸ்லாம் மேடையில் இருக்கும்போது துணிஞ்சு அஜித் பேசினார். என்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் பேசல, அன்றைய காலகட்டத்திலே பேசிட்டார். தனக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர். அதாவது துப்பாக்கி முனையில் பாம்கிரோ ஹோட்டலில் மிரட்டப்பட்டாரா அஜித் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வைரலான போது எதை பற்றியும் கவலைப்படல. அவர் அசால்ட்டு அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு வந்துட்டாரு. யாரை பற்றியும் கவலைப்படல, அதுக்கு பதிலும் சொல்லலை. இன்னைய அளவில் அது சர்ச்சையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நடந்ததெல்லாம் உண்மையா, இப்படிலாம் பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க சினிமா துறையை சார்ந்தவங்க. ஏன் ரசிகர்களுக்கே மக்களுக்கே ஒரு ஆர்வம் எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த உண்மை இன்னை வரைக்கும் வெளிப்படையாக பேசலை. எதை பற்றியும் கவலைப்படாமல் கேஷுவலாக இருக்கிறார். இந்த மாதிரி பல உதாரணங்களை நம்ம அஜித்தை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போது வரைக்கும் தொடங்கலாம் சார். அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு. இப்போ விஜயின் அரசியலை அஜித் ஆதரிப்பாரா? அதாவது நல்லா கேட்டுக்கணுன்னா, விஜயின் அரசியலை அஜித் ஆதரிக்கும் அளவுக்கு விஜய்க்கு அஜித் நண்பரும் இல்லை, அவ்வளவு நெருங்கிய நண்பரும் இல்லை அப்படி சொல்லலாம் நம்ம. இப்போ அதே மாதிரி விஜயோடைய அரசியலை அஜித் எதிர்ப்பாரா அப்படின்னா, அவ்வளவு எதிரியும் கிடையாது அஜித் விஜயை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது அஜித் இன்றைய அளவில் அவராக இருக்கார். ஆதரவும் காட்டல, எதிர்ப்பும் காட்டல. என்னையே என் வாழ்க்கையை வாழ விடுங்கன்றது தான் அவருடைய கொள்கை. அதில் ஏதாவது மாற்றங்கள் நடந்தால், ஏதாவது நெருக்கடிகள் ஏற்பட்டால், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவரும் தயாராகிடுவார். இப்போ ஆக்சுவலி இந்த சாட்டை தான் சார்
சாட்டை தான் பெரிதளவில் பேசுவரில் வருது. எப்படி அப்படின்னா நான் ஆணையிட்டால் அப்படின்னு எம்ஜிஆரோட கேப்ஷன் எடுத்துக்கிறாரு. ஸோ உடனே இப்போ மீம்ல எப்படி போகிறாங்கன்னா கோட் படத்தை துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் வந்து சாட்டையை பிடிங்க விஜய் அப்படின்னு சொல்லி கொடுத்ததா போடுறாங்க. இப்போ எம்ஜிஆரோடு ஒப்பிடுறாங்க இல்லையா? இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்த பொழுது இருந்த இங்கே சூழ்நிலை, அவர் திரையில் எவ்வளவு அரசியல் பேசினார், அவர் இயக்கத்தோடு எவ்வளோ பயணிச்சார், மக்களோட எவ்வளோ பயணிச்சாருங்கிற கதைகள்லாம் இருக்குங்க. இப்போ அது விஜயோடு ஒப்பிடும் பொழுது ஒப்பீடுகளாக பார்க்கலாம். விஜய் அந்த இடத்தை பிடிப்பாரா? அதாவது எம்ஜிஆரோட விஜயை கம்பேர் பண்ணலாமா அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜில் நம்ம சொல்லவே முடியாது. அது தப்புன்னு தான் எனக்கு தோணுது. அதாவது வந்து அவர் வந்து மக்களிடம் மிக மிக விரும்பக்கூடிய ஒரு நடிகனாக வந்து திரையில் எம்ஜிஆரை ரசித்தாங்க. அது காரணம் என்னென்னா எம்ஜிஆரோட படங்கள் எல்லாமே நல்ல சோஷியல் மெசேஜை கேரி பண்ண படங்கள். அதாவது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரிக்ஷாக்காரனாக இருப்பார், ஒரு ஏழை தொழிலாளர் இருப்பார், ஒரு மீனவன் நண்பனாக இருப்பார். எங்கேயும் போய் பாருங்களேன் மக்களோட மக்களாகவே அவர் நடிச்சிட்டு இருப்பார். அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் கருத்துக்கள்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கருத்துக்கள் தான் அவர் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் தீய கருத்துக்கள் எதுவுமே எம்ஜிஆர் சொன்னதாக நம்ம பார்த்துருக்க முடியாது. பெரிய சிகரெட் குடிக்கிற மாதிரியோ தண்ணி அடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக இப்போ விஜய் அவர்கள் வந்து அது மாதிரியான படங்கள் எடுத்தால் இன்றைய சூழலை பார்ப்பாங்களா? விஜய் அவர்களை ரசிப்பாங்க, ஒரு திரைப்பிரபலம் அவரை நாமளும் போய் பார்க்குறோம், விசில் அடிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், அதில் மாற்று கருத்து இல்லை சார். ஆனால் எம்ஜிஆர் மாதிரியான ஒரு கதைக்களம் அன்றைய அரசியல் நிகழ்வோட ஒப்பிட்டு எடுத்த கதைக்களம் எல்லாம் விஜய் இன்று எடுத்தால் பார்ப்பார்கள். அதை திரையை விட்டு விலகுறாரு. இருந்தாலும் சொல்கிறேன், இல்லை இன்றைய சூழலில் அது பார்ப்பாங்களா மாட்டாங்களா அந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நம்ம எதை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசலாம்னா எம்ஜிஆர் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள், மக்களை சென்றடைஞ்சது. அதாவது எம்ஜிஆரை வந்து மக்கள் விரும்பினதுக்கு காரணம் என்னென்னா எம்ஜிஆருடைய நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல பிள்ளையை போல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாடல்கள்லையும் கொண்டு வந்திருக்கிறாரு, தன்னுடைய வசனத்துலையும் கொண்டு வந்திருக்கிறாரு. அதை மாதிரி ஒரு ஏழை தொழிலாளியை கொண்டு போய் ரிக்ஷா ஓட்டிகிட்டு போவான், கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு போவான், தள்ளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ரிக்ஷாவை இழுத்துட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்புகள் எல்லாமே ஆரம்பத்துலேருந்தே நல்ல நல்ல விஷயமா பண்ணிட்டு வந்தார். தலைப்புகள் எம்ஜிஆர் பட தலைப்புகள் எடுத்து பாருங்கள், நிறைய படங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரியான தலைப்புகளையும் வச்சு அவர் வந்து பரபரப்பாக, அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எம்ஜிஆரை ரொம்ப விரும்பினதுக்கு காரணம் இதெல்லாம் தான். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவ். அப்புறம் ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் சில கருத்து வேறுபாடு டிஎம்கேவோட இருந்து வெளியில் வந்தார். தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு எண்ணத்தில் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் வந்து சொல்கிற விஷயங்கள்லாம் மக்கள் எதோட கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவரோட படத்தோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எம்ஜிஆர்னா இப்படி தான், எம்ஜிஆர் சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்கும், நல்ல கருத்துக்களை சொல்வார் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, கனெக்ட் பண்ணது மட்டும் இல்லை, இயல்பாகவே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு, நிறைய பேருக்கு நன்மை செஞ்சுருக்காரு. சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு, வெளியில் உள்ளவங்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு என்னென்னமோ உதவிகள்லாம் செஞ்சுருக்கிறாரு எம்ஜிஆர் அப்படிங்கிறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம முக்கியமான ஒரு பார்வை எம்ஜிஆரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து மக்களின் தலைவனாக இருந்தார். அதாவது வந்து ஒரு ஏழை குடிசைக்கு போகிறது, ஒரு பாட்டியை கட்டி பிடிக்கிறது, அவங்களோட ஒரு முத்தம் கொடுக்கறது, ஒரு ஏழை தொழிலாளியை கட்டி அணைச்சிக்கிறது, எதுவுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க மாதிரி வந்து சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கை கொடுத்துட்டா கூட கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கம் போய் மேனேஜர் அப்படின்வாங்க, உடனே அவர் என்னமோ கொண்டு வந்து கொடுப்பாரு, தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு போல நினைப்பாங்க. அது வந்து இது ரிசரின் கொண்டு வந்து கொடுப்பாங்க, கொண்டு வந்து கை வாஷ் பண்ணிப்பாங்க, கிருமிகள் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறவங்க மத்தியில் எம்ஜிஆர் வந்து இப்படி இருந்ததுனால எம்ஜிஆர் எல்லாருமே விரும்பினாங்க, எம்ஜிஆர் தலைவனாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க, ஓட்டு போட்டாங்க. அவர் இருந்த வரைக்கும் ஒரு செல்வாக்கான தலைவராகவும் செல்வாக்கான ஒரு நடிகராகவும் செல்வாக்கான ஒரு மனிதராகவும் இருந்துட்டு போனார். அதாவது வந்து அதாவது 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது மறைந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும் அப்படிங்கிற பாட்டு இன்றைக்குமே வந்து எம்ஜிஆரை நம்ம மறக்க முடியல. எம்ஜிஆருங்கிற அந்த வார்த்தை வந்து ஒரு மந்திர வார்த்தை, அதை நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. அப்படி செஞ்சுட்டு போயிட்டார் மக்களுக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம், அதாவது வந்து ஆரம்ப காலகட்டங்களில் அவர் நடித்த படங்கள் இது வந்து நம்ம விஜய் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியிலையோ இல்லை வந்து ஏதோ வன்மத்திலையோ நம்ம பேசுகிற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அதாவது ரசிகர் மாதிரி படங்கள், அப்புறம் நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆரம்ப காலத்தில் சில படங்கள் இயல்பாக நடிக்கிற சூழ்நிலை நடிகர்களுக்கு வரும். இந்த மாதிரி படங்கள் வந்து ரஜினிகாந்தும் நடிச்சிருக்காரு, ஒரு காயத்ரியும் ஒரு படம் நடிச்சிருக்காரு, மன்மத லீலைங்கிற மாதிரி கமலஹாசனும் ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு, அப்புறம் கார்த்திக்கும் வாலிபமே வாவா நடிச்சிருக்காரு. ஆரம்ப காலத்தில் ஒரு 20 வயசு 21 வயசு ஹீரோவை வச்சுக்கிட்டு இவ்வளோதான் ஹேண்டில் பண்ண முடியும். அதன் கட்டாயமாக விஜய் நடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஆன்டி ஹீரோவும் ஒரு ஸ்டேஜில் நடித்தார். பிரியமுடன் சில படங்கள்லாம் அப்படி தான் நடிச்சிருந்தார். அதெல்லாம் மக்கள் ரசித்தாங்க. அது ஒரு அவருடைய கிராஃப், அதாவது வந்து வளர்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் மாஸ் ஹீரோவாக மாறினார், கில்லி, அதுக்கப்புறம் வந்து பகவதி, இப்படி படங்கள்லாம் அடுத்தடுத்து
அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு விஜய் கொண்டு போச்சு. இன்றைக்கி வந்து ஒரு விஜய் வந்து ஒரு வளர்ந்த பெரிய நடிகராக மாறிட்டார். அதெல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நான் என்ன இந்த விஷயத்தில் சொல்ல வரேன்னா, எம்ஜிஆர் வந்து ஒரு ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு கையில் எடுத்துக்கிட்டு நடித்தார். அதாவது நல்ல விஷயங்களை சொல்லணும், தலைப்பில் நல்லது சொல்லணும், பாடல்கள் நல்லது சொல்லணும், வசனங்களில் நல்லது சொல்லணும், நடந்துக்கிற விதத்தில் நல்லது சொல்லணும், எல்லாமே பண்ணார். விஜய் அப்படி வந்து பண்ணலை. விஜய் வந்து மாச படங்கள் நடிச்சிருக்காரு. விஜய் வந்தாலே தேட்டரை தெரிக்கும், அதெல்லாம் நம்ம வந்து மறுக்கவே முடியாது. இன்றைக்கி விஜய் வந்து அதே மாதிரி எம்ஜிஆர் அளவுக்கு மக்கள் விரும்புவாங்களா, அதாவது வந்து தொண்டர்கள் விரும்புவாங்க, ரசிகர்கள் நடிகனாக விரும்பினாங்க, ஆனால் மக்கள் விரும்புவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அது இனிமே தான் நமக்கு தெரிய வரும். ஓகே சார். இப்போ அதாவது எம்ஜிஆரோடு விஜய் தற்பொழுது ஒப்பிட முடியாது, ஆனால் ஃபியூச்சரில் ஒப்பிட்டு ரிப்பீட்ஸ்ங்கிற மாதிரி இப்போ சொல்ல முடியாது, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் பேசுறதுக்கு. ஓகே சார். அதான் அந்த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ங்கிற மாதிரி மீண்டும் இந்த மண்ணுக்கு ஒரு எம்ஜிஆராக விஜய் வரலாம். அதே மூன்றெழுத்து மந்திரம் இருக்கு, பார்க்கலாம். விஜய்ங்கிறது ஒரு மந்திரம் தான், 3 எழுத்து தான், பார்க்கலாம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, காலம் தான் அதை தீர்மானிக்கணும். எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல போய் செயல்பாடுக்கு போகுது, கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு வெளிப்படுதுங்கிறது தான் அவருடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள், அதாவது அரசியல் நடவடிக்கைகள் தான் இதுக்கு தீர்மானமாக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் சார் விஜய் அவர்கள் வந்து இப்போ அரசியல் ரீதியாகவே இப்போ ஜனநாயக படம் பார்த்துட்டோம், அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த நிர்வாகிகளை தனித்தனியாக மீட் பண்ணுற இடத்துக்கு விஜய் அவர்கள் வந்துடுறாரு. ஆல்ரெடி அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது இந்த அரசியல் பக்குவத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கூட்டத்தோடு கூட்டமாக ஒருவர் இருக்கும்போது, அந்த பொதுச் செயலாளர் இருக்கும்போது பேசுறது வேறு, தனியாக பேசுறது வேறு. அதை புரிந்து கொண்டாரா விஜய்? அதாவது இதெல்லாம் விமர்சனங்களாக வந்துச்சு. இப்போ அனைத்து விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள ஸ்டார்ட் ஆயிரு விஜய் அப்படிங்கும்போது அது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாமா? நிறைய விமர்சனங்கள் விஜய் மேலே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன உதாரணங்கள், நான் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் வீட்டில் போய் தலை பொங்கல் விஜய் கொண்டாடணுமா அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அவர் அதை கவனிக்கிறாரா கவனிக்கலையா இப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மீடியாவில் மக்கள் மத்தியிலையும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அவர் கவனிச்சுட்டா இருந்திருக்கிறாருங்கிறத வந்து இப்போ நிரூபிக்க ஆரம்பிச்சிட்டார். அதாவது வந்து சமீபத்தில் ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடியிலேருந்து அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் இருக்குது பார்த்திங்களா, அது வேறு மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வந்து பரந்தூர் போனது, அந்த மக்களை சந்தித்தது, அங்கே ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் சொல்ல வந்த கருத்து தெளிவாக சொன்னது, அங்கே அவருக்கு வந்த மக்கள் கூட்டம், இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு நல்ல மாஸ் இருக்குது விஜய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தொடர்ந்து அதாவது வந்து ட்விட்டர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த விஜய் இப்போ வந்து ஒரு கூட்டம் கூட்டினார். அங்கே வந்து புஷி ஆனந்த, அந்த பொருளாதார எல்லாரையும் வெளியில் இருக்க சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் அவருடைய தொண்டர்கள் நிர்வாகிகிட்ட எல்லாம் கருத்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதெல்லாம் வந்து வரவேற்க தகுந்த ஒரு விஷயந்தான். அதாவது வந்து என்ன நடக்குதுங்கிறத வந்து ஒரு நேர்கொண்ட பார்வையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து சாட்டையை வேற கையில் எடுத்துட்டார். ஓகே, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. விஜய் அவர்கள் தனியாக தான் சேனல் தொடங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு முறை வெளியே வந்தாலே இருக்கிற எல்லா சேனல்லையும் அதுதான் ஃப்ளாஷ் நியூஸு. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஒரு டிவி சேனல் தொடங்க போகிறாரு அப்படின்னு நீண்ட காலமாக ஒரு செய்தி போய்கிட்டே இருக்குது. அது உண்மையாக வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாய்ப்பு இருக்குது. அது உண்மையா அப்படிங்கிறது எனக்கு இந்த நிலைமையில் சரியாக சொல்ல தெரியல. பட் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, எல்லா அரசியல் தலைவர்களும் இன்றைக்கி தங்களுக்கு ஒரு டிவி சேனல் வேணும், தங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு எல்லாருமே தொடங்கி வச்சுருக்காங்க. நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், உதாரணங்கள் தேவையில்லை, பார்க்குறவங்களுக்கே தெரியும். எல்லா அரசியல் தலைவர்களும் இன்றைக்கி தங்களுக்குன்னு ஒரு டிவி சேனல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி விஜயகாந்தும் கேப்டல்ன்ற சேனலை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கார். அவர் இல்லைன்னாலும் அந்த சேனல் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அது மாதிரி விஜய்க்கும் அது தேவைப்படலாம், அவசியமாக இருக்கலாம். அதனால் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து அஜித்துக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு கட்சி வந்து அவரை வந்து அணைச்சிக்கிற மாதிரியான சில பேச்சுக்கள், விஜய் எதுக்கிறதுக்காண்டி தான் அந்த பத்மபூஷன் விருதுக்கே கொடுத்துருக்காங்க, இப்படியான சில விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டுருக்கு. அதுவும் உண்மை கிடையாது. இப்போ அந்த மாதிரி மலிவான விஷயங்களுக்கு விலை போகக்கூடியவர் அல்ல அஜித், புரியுதா உங்களுக்கு? இப்போ அவருடைய கிட்டத்தட்ட அவரும் இந்த சினிமா துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 32-33 வருஷங்கள் ஆயிடுச்சு. அவருக்கு மரியாதைக்கு கொடுக்கப்பட்ட பட்டம், அவரை கௌரவிச்சு கொடுக்கப்பட்டம் தான் இந்த பத்மபூஷன் விருது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பிரதமர், ஜனாதிபதி, அப்புறம் குடும்பத்துக்கு, நண்பர்களுக்கு எல்லாருக்குமே அவர் அஜித் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. இப்போ இன்னொரு கேள்வி உடனே, அஜித் வந்து பட்டம், அதாவது வந்து அந்த விருதை வாங்க வருவாரா வர மாட்டாரா அப்படின்னு, அதாவது எல்லாத்தையுமே சர்ச்சையாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வரமாட்டார்? அதெல்லாம் வருவாங்க. அதாவது வந்து இந்தியாவின் உயர்ந்த விருது, அதை அவர் கொடுக்குறாங்க, அது ஒரு பெருமை, நிச்சயமாக அதை வாங்க வருவார். அந்த தன்மை கூட இல்லாத அஜித் கிடையாது. அஜித் வந்து எல்லாத்தையும் பக்குவமாக யோசனை பண்ணி செய்யக்கூடியவர். அப்போ விருது வாங்க வந்த இடத்துல பத்திரிகையாளரை சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா அப்படின்னா, ஏற்கனவே துபாயில எல்லாம் பாருங்கள், சமீபத்தில் சில பேட்டிகள்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதாவது வந்து அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எப்போ நீங்கள் வாழ போகிறீங்க அப்படிமா நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்குவார். பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பா இல்லாட்ட கூட ஒரு சின்ன பத்திரிகையாளர் சந்திப்பா நிச்சயமாக ஒரு உற்சாகத்தோடு கொடுப்பாருங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ அரசியலுக்கு வந்துட்டார். இனிமேல் விஜயும் பத்திரிகையாளர்கள் பெருசாக சந்திக்கிறது இல்லை, அந்த கருத்து அவர் மேலேயும் வைக்கப்படுது. இப்போ அவரும் பார்த்திங்கன்னா
அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பல மாற்றங்களை நம்ம இப்போ பார்க்குறோம். அதாவது நம்ம நிறைய விஷயங்களை நகைச்சுவாகவும் கேலியாகவும் நிறைய விமர்சனங்களையும் விஜய் மேலே நம்ம வச்சுக்கிட்டே வரோம் தொடர்ந்து. நம்ம வன்மத்தினாலேயோ அவர் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சினாலேயோ கிடையாது. விஜய் வந்து நல்ல அரசியல் தலைவராக வந்து செயல்படணும், மக்கள் இதை வந்து விஜய் கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வெளிப்படுத்தணும். நம்மளோட வெளிப்பாடாக அது இருந்துச்சே தவிர விஜய் மேலே நமக்கு பர்சனலாக எந்த கோவமும் கிடையாது. இப்போ விஜயும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நிறைய மெச்சூராக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரும் இனிமேல் வந்து அதாவது பத்திரிகையாளர்களை தொடர்ந்து சந்திக்கிறது, மக்களை தொடர்ந்து சந்திக்கிறது, நிறைய விஷயங்களை வந்து ஆரம்பிச்சிருவார், செய்வார். ஓகே சார். எனவே சினிமாவில் இரு போட்டியாளர்களாக எதிரியாக சித்தரிக்கப்பட்டுக்கிட்டாங்க. ஆனால் அவர்கள் எதிரி கிடையாது. இருவர்களும் சினிமாவில் ஒரு படம் வருதுன்னா பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த மாதிரி தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தார், அஜித் அவர்களும் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு வியூகத்தின் அடிப்படை தான் பல செய்திகள் போயிட்டுருக்கு. அவர் வருவாரா, மாற்றம் தருவாராங்கிறது நமக்கு தெரியாது. இனிமேல் அந்த ரூமர்ஸாகவே இருக்கட்டும், அது என்னங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நாளைய தீர்ப்பு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.